இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ப எஸ்ஸப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிழ்ந்து களி கூறுங்கள். நீங்கள் துக்கத்தோடும் துயரத்தோடும் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை விசாரிக்கின்றவராயிருக்கின்றார். பார்த்தீங்களா? இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் துயரம் எல்லாமே இருக்கலாம், ஆனால் இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை விசாரிக்கின்றவராயிருக்கின்றார். அவர் உங்களை உயர்த்துவார். ஒருபோதும் கலங்காதீங்க, சந்தோஷத்தினால் நிரப்ப போகின்றார். இன்றைய நாள் வாக்கு தத்துவத்திலிருந்து இந்த பாக்கியத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? இன்றைய நாள் நம்ம புலம்பிகிட்டு இருப்போம், என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், வாழ்க்கைனாலே ஒரு சிரமம் தான்ல. என்னடா ஒரு வாழ்க்கை இதுச்சா, நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்க மாட்டுது, பிடிச்ச மாதிரியும் அமைக்கலான்னு பார்க்குறோம், அதுவும் செட் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி போயிட்டுருக்கு பிரதர் வாழ்க்கை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி தான் மூவ் பண்ண போகிறேன்னு புரியல. இன்றைய நாள் ஓடிடுச்சு பிரதர், நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஒவ்வொரு நாள் நாங்கள் முடியறதுக்குள்ளவே அப்பா நடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. திரும்பியும் நாளைக்கு டே ஸ்டார்ட் ஆகும் போது திரும்பியும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு பிரதர். எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே மாறணும் அப்படின்னா நம்ம மாற்றிக்கிட்டா தானே. நம்ம மாறணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும் மாறுமா? இல்லை மாற்றத்துக்கான ஒரு முயற்சி நம்ம எடுத்தோமா? எடுக்கல பிரதர். அப்போ எடுங்க, கண்டிப்பாக வாழ்க்கை மாறப்போகுது. உங்கள் துக்கத்திலிருந்தும் சரி துயரத்திலிருந்தும் சரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விடுதலான ஒரு வாழ்க்கை கொடுக்க போக்கின்றார். நம்ம மிகப்பெரிய உயர்த்த போக்கின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமாக இருன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம தானே பண்ணிகிட்ருக்கோம், தேவையில்லாத விஷயத்தை நம்ம மனசில் போட்டுக்கிட்டு மைண்டில் ஏற்றிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ மாறணும் அப்படின்னா நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் எல்லா விஷயமும் மாறும். முழு மனசோட நம்பிக்கை நம்ம ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சின்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களையெல்லாம் கேட்டு நம்மளை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க, நம்மளால் முடியாதுன்னு ஒன்றுமே இல்லைங்க. ஆண்டவர் உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகின்றார். அதற்கான உழைப்பு யார் போடணும்? நீங்கள் தான். நல்ல விஷயத்தை யோசிக்கணும், நல்லது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாளில் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ண வந்திருக்கேங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இது. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க பசங்க இருக்காங்களே, அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, எனக்கு பைக் வேணும், சூப்பர் பைக் வேணும், இல்லைனா எனக்கு நான் வீட்டுக்கு வரமாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கலாம். ஸோ சமீபத்தில் ஒரு விஷயம் படித்தேங்க, அது ரீசெண்டாக இனி கூட அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 10 நாள் தான் ஆச்சு வண்டி வாங்கி கொடுத்து, பையன் உயிரோட இல்லை, விபத்துனால இறந்து அவ்வளோதான். லைஃப் போயிடுச்சு, உயிரும் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. பெற்றோர்கள் கண்ணீரும் கவலையுமாக தவிக்கும் போது அந்த காட்சை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ வாழ்க்கையில் நிதானம் ரொம்ப அவசியங்க. நான் சொல்கிற விஷயம் இது தான். என் அன்பான உறவுகள், நீங்கள் எல்லாருமே வாகனத்தை இயக்கும் போதும் சரி, ஸ்லோவாக போங்க. வேகமாக போய் வாழ்க்கையை முடிச்சிக்க வேணாம். யாரும் நம்ம தலையை சீவிட போகிறது இல்லை. ஏன் நீ லேட்டாக வந்த, ஏன் நீ இவ்வளோ ஸ்லோவாக வந்தேன்னு கேட்க போகிறது இல்லை. நம்ம உயிர் நம்மளை தான் பார்த்துக்கணுங்க, யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உயிர் ரொம்ப முக்கியம். போனால் வராத ஒரு விஷயம் இது மட்டும்தான். கீழே விழுந்து அடிபட்டு ஓகே காப்பாற்றிடலான்னா பிரச்சனை இல்லைங்க. உயிரே போயிடுச்சு அப்படின்னா நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து இப்படிலாம் பார்த்துக்கிட்டு நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? எதுவுமே செய்யலைன்னு நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதனால் பைக் வச்சுருந்தவங்க எல்லாருமே, என் அன்பு சகோதர சகோதரிகள், பொறுமையாகவே போங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அதே மாதிரி கார் பைக் எல்லாம் சம்திங் வாகனத்தை ஓட்டுற ஒவ்வொரு வாகன ஓட்டிகளும் சரி, வேகமாக வேணாங்க, நம்ம பொறுமையாக தான் போவோம். எதிர்க்க வரவன் எப்படி வருவான்னு தெரியாது. ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாள் பயணிக்கும் போது ஜபத்தோடவே பயணிங்களா. ஸோ எப்போ என்ன வேணால் நடக்கலாங்க, நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் ஜபம், உலகில் வாழ்கின்ற அளவுக்கு நம்ம ஜபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவரே என்னப்பா இதுன்னு சொல்லி யோசிக்க வைக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கலாம். துக்கமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். வாழ்க்கையில் கலந்தது தான் எல்லாமேங்க. ஸோ இது போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. மீண்டும் நம்மளை ஃப்ரெஷ்அப் ஆகிக்கலாம். இதுலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் கொடுத்த வாழ்க்கை தான் எனக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்கன்னு சொல்லி அடம் பிடிங்க. ஏசப்பா கிட்ட கேளுங்க.
கேளுங்கள் நிச்சயமாக கொடுப்பாருங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் கொடுத்துள்ள அருமையான வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசப்பா, எங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீர் ஒருபோதும் மறப்பதே இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் ஜெபத்தையும் நீங்கள் கேட்குறீங்கப்பா, எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி முழு மனசோடு உம்மிடம் வந்திருக்கோம் ஆண்டவரே. உம்முடைய உள்ளங்கைகளில் எங்களை வரைந்திருக்கின்றீர். எங்கள் மனதில் மனதில் நீங்கள் இருக்கீங்க இயேசப்பா. எங்களை ஒருபோதும் கைவிச்சாதீங்க ஆண்டவரே. எப்பொழுதும் உமக்கு முன்பாக இருக்கின்றோம் ராஜா. நீர் எங்கள் கண்ணீரை கண்டிருக்கின்றீர், எங்கள் கூப்பிடுதலை கேட்டிருக்கின்றீர், எங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கின்றீர். நீர் எங்களை விட்டு விடாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. உம்முடைய சிங்காசனத்திலிருந்து எழும்புவீராக, எப்பக்கத்திலும் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று முழு மனசோடு நான் நம்புகிறேன் இயேசப்பா. நாங்கள் துன்பத்தை கண்டு வருடாமல் எங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை கொடுங்க இயேசப்பா. நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை எங்கள் வாழ்க்கையில் கொடுங்கப்பா. துக்கத்தெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. உம்முடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் தினந்தோறும் நம்பி தினந்தோறும் வாசித்து உமக்கு கீழ்ப்படும் பிள்ளைகளாக இருக்க ஆசைப்படுறேன் இயேசப்பா. எங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போக வேண்டும் என்று கேட்குறேன் இயேசப்பா. எங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவர், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் எஸ்அப்பா. மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தை கொடுப்பீர் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் எஸ்அப்பா. உங்களுடைய இறக்கங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடர்ந்து அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் நல்லா ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய அரவணைப்பும் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடர்ந்து அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all. தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.